ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போஹா சக்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவல் முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே மெஷர்மெண்ட் கப்பில் தான் செய்வேன். பட் உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் கிண்ணத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். எல்லாமே சலிச்சு போகாது, கொஞ்சமாக மீந்திருக்கும். ஸோ அதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அவல் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டாக அளந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் அளந்து செய்யுங்க. சூப்பராக வரும் முறுக்கு. கரெக்டாக 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அதுவும் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஹிங்கு அசஃபோடிட்டா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஓமம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கரண்டியால் ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவோட இந்த எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுட வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். கை வச்சு பிசையாதீங்க, இல்லைன்னா கை சுட்டுரும். கரண்டியாலவே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அளந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1/4 கப் எடுக்க தெரியல அப்படின்னா 5லேருந்து 6 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து எண்ணெய் சூடு பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா மாவை தேய்ச்சி அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக தண்ணி கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். அந்த பெல் பட்டன் இருக்கும் இல்லையா, அதில் ஆல் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமேட்டு கையை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி பிசைங்க. நிறையா தண்ணி ஊற்றாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வச்சு நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய பாருங்கள். இப்போ நான் அந்த உள்ளங்கையில் காமிச்சேன்ல, அந்த இடத்துல வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவு பிசைங்க. சீக்கிரமே மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறையா பேர் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். அந்த அளவுக்கு இன்னும் மாவு ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
இப்போ இதை 2 பங்காக வந்து பிரிச்சுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா ரெடியாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம வந்து கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த மாவை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இதை வந்து நாங்கள் வந்து போஹா சக்லி அப்படின்னு சொல்லுவோம். பாஜ்னிச்சி சக்லின்னா அது வேறு விதம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது, அவல் வச்சு டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். அதனால தான் இது வந்து போஹா சக்லி அப்படின்னு சொல்லுவோம். தீபாவளி டயத்துலலாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இது கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். ஆனால் நிறையா வந்து ஒரு 5 பொருட்கள் சேர்த்து செய்கிறது இருக்கும், அதுதான் நாங்கள் செய்வோம். இப்போ இந்த மாதிரி அச்சு வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஸ்டார் மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அது வந்து மொரன்னு இருக்கிறது வெளி பக்கமாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கிறது உள் பக்கமாக வந்து வர மாதிரி நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாவை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ இந்த அச்சு வந்து நம்ம அச்சில் முறுக்கு வந்து சுட போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம முறுக்கு வந்து செய்யலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ஷேப் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி மாவு பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து முறுக்கு சரியாக வந்து வராது. அதனால் நம்ம மாவு பிசையும் போதே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் பிசையணும். இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு இல்லையா, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் தான், பசங்க வந்து வீட்டில் இருப்பாங்க. இப்போ பாரு ஸ்நாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ் கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, இந்த மாதிரி வெளியிலேருந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்குமே வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்க பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்களுக்குமே வந்து இந்த அவல் முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இதே மாதிரி நான் வந்து எல்லா முறுக்கையும் வந்து இதே மாதிரி அச்சில் வந்து நான் செஞ்சு வச்சிடுறேன். பாருங்கள், இன்னொரு தட்டிலையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ஒன்றா வந்து எண்ணெயில் வந்து போடுங்க. 2 வந்து நீங்கள் உங்கள் கடாய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 3 வந்து போட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி ஃபோக் வச்சு நீங்கள் எடுங்க. எல்லா எண்ணெயுமே வந்து எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்லாம் வந்துடும். முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அது மேலே வந்து முறுக்கு வந்து ஒன்றா சுட்டு வந்து வச்சுருங்க. எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து மட்டும்தான் அது வந்து நல்ல வறுத்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து சுடணும். எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று இந்த மாதிரி எடுக்க முடியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலையும் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ
எவ்வளோ எவ்வளோ என்ன சொல்கிறது கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. எண்ணெயுமே வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காது. பாருங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து இல்லவே இல்லை. என் கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது. அதனால தான் மாவு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசையணும், தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.